மீடியா நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய உடனேயே தொடங்கி சில மணி நேரத்திலேயே ஒரு பெரிய ஒரு விவாதம் ஒன்று தொடங்கியது. அதாவது பாஜக தான் அதிகமான இடத்துல தனிப்பெரும் கட்சியாகவும் அந்த கட்சி தான் முன்னணியில் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பாஜக கூட்டணி தான் பாஜக கூட்டணிக்கு பாராளுமன்றத்தில் தேவையான மெஜாரிட்டியை தாண்டி 292, 94, 99, 300 கிராஸ் பண்ணி எல்லாம் போயிட்டு கீழே வந்துச்சு. இப்படி அங்க ஒரு பெரிய இதை போயிட்டு இருக்கும்போதே ஏதோ 100 கூட தொடாத காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு மாயையை இங்க ஏற்படுத்தினாங்க. அப்படியே சொன்னாங்க, இது இதுக்கு கிடைச்ச வெற்றி, அதுக்கு கிடைச்ச வெற்றி, வெற்றியே பெறலையப்பா. முதல் நீங்க ஏதோ 100க்கு 99 எடுத்ததா நினைச்சிட்டு இருந்தீங்களோ? 543க்கு 99, அதையும் நம்ம பார்க்கணும். அதுல போட்டியிட்டது வேற கம்மி இடம். சரி இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பெரிய கேவலமான ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதாவது பாஜக அணி தோத்தது மாதிரியும் இது திமுக காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றது மாதிரியும் ஒரு மாயையை ஏற்படுத்தி ஒரு பெரிய இதை உருவாக்குனாங்க. அடுத்த கட்டமா நிதிஷ்குமார் இப்பவுமே வந்துருவாரு. ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கும் போது அது சரத்பவார் பேசிட்டாரு. உடனே நிதிஷ்குமார் இந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணிக்கு வந்துருவாரு, கொள்ளை கூட்டணிக்கு வந்துருவாரு. அப்படியே நாட்டு பூரா கொள்ளையடிச்சு தெரியலாம். இப்படியெல்லாம் ஒரு பெரிய கனவு காண ஆரம்பிச்சாங்க. இதை அடிப்படையாக வச்சுட்டு சென்னையில உட்காந்துட்டு ஸ்டுடியோல ஒவ்வொரு தொலைக்காட்சிகள்லையும் மூத்த பத்திரிகையாளர்கிற பேர்ல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் அவங்கவங்க இஷ்டத்துக்கு, அதாவது திராவிடியா மாடல்ல உள்ளவங்க, இந்த திராவிடியா மகன்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு எல்லாம் நல்ல கதை அளக்க ஆரம்பிச்சாங்க, அளந்தாங்க. அது அவங்களுக்கு உரிமை. அது ஒரு கனவு காண்றது தானே, அது ஒரு வகையான இன்பம் தானே. அந்த மாதிரி இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அது முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமா ஆரம்பிச்சாங்க. அது பாஜக அணியில இருந்து 2 பேரும் போக மாட்டேன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் நாங்க பாஜக அணியில தான் இருப்போம், மோடியினுடைய கரத்தை தான் வழிபடுத்துவோம், இதெல்லாம் சொன்ன உடனே அடுத்து தூக்கி போட்டாங்க. இல்ல சந்திரபாபு நாயுடு உள்துறை அமைச்சரை கேட்டிருக்காரு, பதவி இலாகாவை கேட்டிருக்காரு, வெளியுறவுத்துறை இலாகாவை கேட்டிருக்காரு, நிதி அமைச்சர் பதவியை கேட்டிருக்காரு, அப்புறம் பாதுகாப்பு துறையை கேட்டிருக்காரு. இப்படின்னு சொல்லி முக்கியமான துறை அத்தனையும் சந்திரபாபு நாயுடு கேட்டுட்டாரு. அப்புறம் நிதிஷ்குமார் துணை பிரதமர் கேட்டாரு. இஷ்டத்துக்கு அடுத்ததும் கதையை அடிச்சு விட்டாங்க. இப்படி அடிச்சுட்டு, அதாவது மொத்தத்துல இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, பாஜக அணி ஆட்சி அமைக்காதுங்கிற மாதிரியே கட்டமைச்சு பார்த்தாங்க. அதுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றாரு. பதவியேற்ற சூழ்நிலையில் கூட இவங்க அவங்க பதவி ஏற்க போறாங்கிறத இவங்களால ஜீரகணை முடியல, ஏத்துக்கல. ஒண்ணு பாகிஸ்தான் பிரதமருக்கு வாழ்த்து சொல்லாம இருந்தது, இன்னொன்னு திமுக. இந்த 2 கொத்தடிமைகளை அப்ப எப்படி வேவ்லென்த் எப்படி சிங்க் ஆகுது பாத்தீங்களா? இவங்க தான் வாழ்த்து சொல்லாம, பிரதமருக்கு வாழ்த்து கூட சொல்லாம இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரதமருடைய அந்த பிரதமராக பதவியேற்றார் பாருங்க நரேந்திர மோடி அவர்கள். அந்த பதவியேற்பு 3வது முறையாக பதவியேற்கிறது, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்ச்சிக்கும் பாகிஸ்தானையும் கூப்பிடல, திமுகவும் கூப்பிடல, காங்கிரஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. பாகிஸ்தானி நல்லா பாருங்க, அதை பாகிஸ்தானையும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, திமுகவும் கூப்பிட்டுருக்க, ரெண்டும் அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒற்றுமையில இருக்காங்க. சரி இருந்து கடைசியில அதுல தொகுதி பதவியேற்பு விழாவும் முடிஞ்சு போச்சு. அது இப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு 4-5 எம்பி இது அமைச்சரை கேட்டுட்டாரு. அப்புறம் நிதிஷ்குமார் ஒரு 5-6 கேட்டுட்டாரு. கதை அடுத்துக்கு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு பிரதமர். வச்சு அதையும் முடிச்சாரு. முடிச்ச உடனே அதோட இவங்க நிக்கல, அடுத்த கட்டமா போனாங்க. இல்ல இலாகா இன்னும் வைக்கலன்னாங்க. இலாகாவும் ஒதுக்கி முடிச்சாச்சு. அதுல முக்கியமான இலாகா எல்லாம் பாஜக கையில தான் இருக்கு. எல்லாமே பாஜகவா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எப்படின்னா, சர்வதேச அளவுல தமிழகத்துல ஒருத்தர் நிதிய, அதாவது இங்க முதலீடு செய்ய ஒரு நிறுவனம் முன் வருதுன்னு வச்சிருக்கலாம். மத்தியில பாஜக அணி ஸ்ட்ராங்கா பிரதமராக நரேந்திர மோடி இருந்தா மட்டும்தான் வரும். அதுதான் இப்போதைய நிலவரம். தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புல அதாவது பாஜக அணி 350 400 வரைக்கும் கிடைக்கும். பாஜக தனிப்பட்ட முறையில் 320 330 இடங்கள்ல வெற்றி பெற போகுதுன்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்புலையும் வெளியே வந்த உடனேயே ஷேர் மார்க்கெட் அப்படியே விண்ண தொட்டுச்சு போய், அந்த அளவுக்கு வரலாறு காணாத உச்சத்தை போய் தொட்டுச்சு. அதுனா என்ன அர்த்தம்? இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்கள் மோடி பிரதமருங்கிறத கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா, மோடி பிரதமராக இருந்த 10 ஆண்டுகள்ல இங்க எந்த பெரிய சலசலப்பும் இல்லை, முதலீட்டாளர்களுக்கு எந்த இடையூறும் இல்லை இந்தியா முழுக்கவே. அப்ப இந்த தமிழகத்துல இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இருந்தாலும்
பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு திடமான ஒரு ஆட்சி அங்க கொடுத்தா மட்டும்தான் இங்க முதலீடு செய்யறதுக்கே வெளிநாட்டுக்காரங்க வருவாங்கிறது உறுதி. அதே சமயத்துல அந்த பப்பு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில அங்க பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சிருவாங்க, உடனே கிளம்பி போயிருவாங்கிறதும் உண்மை. ஏன் தெரியுமா? பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறத ஓட்டு எண்ணிக்கையில எப்போ மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனேயே இங்க இன்வெஸ்ட் ஷேர் மார்க்கெட் அப்படியே பாதாளத்துக்கு போயிட்டு. பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாஜக பக்கம் கொஞ்சம் குறைபட்டு போச்சு. அதனால இனிமே இந்த பப்பு ஒருவேளை அந்த திமுக, காங்கிரஸ், சரத்பவார் இந்த களவாணி கூட்டாளி எல்லாம் சேர்ந்த கொள்ளை கூட்டம்லாம் மறுபடியும் இங்க ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இங்க வந்து பாதுகாப்பு இருக்காது, இங்க வந்து நம்ம முதலீடு பண்றது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை, ஒரு சூழ்நிலை வந்த உடனே எல்லாத்துக்கும் டவுட்டு, உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுடைய எண்ணத்தில். இங்க முதலீடு பண்ண ஆமாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பெங்களூர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் வந்து அங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது எல்லாம் ஓகே ஆயிட்டு அங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றதாக எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தேர்தல் வந்த உடனே இந்த தேர்தல் முடியட்டும், ஒருவேளை ஆட்சி கீழ்ச்சி மாறிச்சுன்னா சிக்கல் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே கருத்து கணிப்புல வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பிரதமர் நரேந்திர மோடி தான் மறுபடியும் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்க போறாருன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் ஈடுபட்ட ஒரு அம்மா வந்து இதை என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அந்த தகவல்கள் எல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாம். அடுத்த கட்டமா இந்த ஓட்டு எண்ணிக்கையில வந்து பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னு சொன்ன உடனேயே அன்னைக்கு நைட்டு என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அந்த இதை கோல்டு பண்ண சொல்லிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை இப்போதைக்கு கோல்டு பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுவோம். ஏன்னா கூட்டணி ஆட்சி அமைச்சார்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி மந்திரி சபை அமைச்சாங்க அப்படின்னா இங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே வெயிட் பண்ண வச்சாங்க. வச்சுட்டு பழையபடி இப்போ வந்து பிரதமராக அந்த சூழ்நிலையை தான் நான் இப்போ கோடிட்டு காணிக்கிறேன். இதே மாதிரி இங்கேயும் வந்து இந்தியாவில் ஒரு திறமான ஒரு ஆட்சி இருக்கணும். பாஜக பிரதமராக நரேந்திர மோடி இருந்தாலும் போல்டான ஒரு ஆள் இருக்காருங்கிறது உண்மைதான். ஆனா கூட்டணி கட்சிகள்னால அவருக்கு எந்த இடையூறும் இல்லாம இருந்தா மட்டும்தான் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் அவர் இங்க வரணும்னா மோடி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். மோடி ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும், மோடி அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இங்க வரும். இங்க 40 எம்பி எங்கிட்ட இருக்கு. நாங்க வந்து அங்க போய் கருணாநிதி ஒரு டைலாக் சொன்னார் தெரியுங்களா? 2014 என்ன டைலாக் சொன்னார் தெரியுமா? அப்போ வந்து திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 37 இடத்துல வெற்றி பெற்றாங்க தமிழகத்துல. 2 இடத்துல பாஜக கூட்டணி அன்னைக்கு வெற்றி பெற்றுச்சு, தருமபுரி, கன்னியாகுமரி. இப்போ 37 இடத்துல வெற்றி பெற்ற உடனே திமுகவுக்கு 0 பெரிய முட்டை தான் கிடைச்சிது. அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. உடனே கருணாநிதி அன்னைக்கு இருந்து என்ன வியாக்கியானம் பேசிட்டு இருந்தாருன்னா, அதாவது அதாவது அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் பெற்ற வெற்றியை வந்து அவருக்கு ஸ்டைல்ல விமர்சனம் பண்ணியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, திருமணம் ஆயிட்டு ஆனா முதலீடு நடக்கலையே, அதாவது வெற்றி பெற்றுட்டீங்க ஆனா உங்களுக்கு அதனால எந்த புரோஜனம் இல்லையே, கல்யாணம் பண்ணுனா முதல்வர் பண்ணாருன்னா அது முக்கியமான இது இப்போ முதல்வரே நடக்கலைன்னா கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்ங்கிறத அவர் வந்து கோடிட்டு காணிச்சாரு மு கருணாநிதி காரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்க கட்சியில உள்ளவங்க 40 இடம் வச்சிருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 5 வருஷத்துக்கு என்னமோ முதல்வரே நடக்காத. இப்ப மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் இதே கண்டிஷன் தான். தமிழகத்துல 39 இடத்துக்கு 38 இடம் வந்து அவங்க கூட்டணி தான் வச்சிருந்தாங்க, திமுக கூட்டணி தான். 5 வருஷமா அவங்களுக்கு முதல்வரே நடக்காம போச்சு. பழையபடி இப்போ 39 + 1 பாண்டிச்சேரி 40 கையில எடுத்துட்டாங்க. 40 அவங்களே வெற்றி பெற்றாங்க. எப்படி பணம் கொடுத்து வெற்றி பெற்றாங்கிறத வேற கதை இருக்கட்டும், வச்சிருக்காங்க. முதல்வர் எப்ப நடக்கும்? நடக்காது. கருணாநிதி தான் சொன்னேன், நான் சொன்னல. அவருக்கு ஸ்டைல்ல அவர் சொன்னதை நான் இப்ப நினைவு விட்டுனேன். இப்படி இங்க 40 எம்பிகளை நீங்க வச்சாலும் ஒரு முதலீட்டாளர்கள் இங்க வரப்போறது இல்லை. இன்னொரு உண்மையான சொல்லட்டுமா, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சராக உட்கார்ந்துட்டார். மோடிக்கு ரொம்ப விசுவாசமான ஆளா அவர் ஆயிட்டார். அதை ரெண்டாவது சொல்ல வரேன், இந்த பாயிண்ட முடிச்சுட்டு வரேன். அப்படி ஒருத்தர் அங்க இன்னொன்னு, அவர் வந்து அவருடைய மாநில நலன்ல மிகவும் அக்கறை விட்டவர். அவர் ஏற்கனவே அதெல்லாம் நிரூபிச்ச ஒரு நபர். இப்போ இந்த வாட்டி அவர் வந்து முதலமைச்சரா உட்கார்ந்த உடனே இப்ப அவர் வந்து தென்னிந்தியாவுக்கு ஏதாவது முதலீடு வருதுன்னா அது கேரளாவுக்கு போவாது, கர்நாடகத்துக்கு போவாது, தமிழ்நாட்டுக்கும் வராது, அது ஆந்திராவுக்கு தான் போகும். ஏன்னா ஆந்திராவில் அவங்களுக்கு தேவையான எல்லா சகல வசதியும் செய்து கொடுக்குறாங்க, ஏற்கனவே பண்ணி கொடுத்தவர் அவரு. அதே மாதிரி அங்கே செய்வாங்க. குஜராத்ல கூட இதெல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் அப்போ ஒண்ணுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இவங்க எல்லாம் வசதியெல்லாம் ஏற்பாடுலாம் செய்ய மாட்டாங்களா? மின்சாரத்தை ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இடத்தை பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? எல்லாம் கொடுப்பாங்க. கட்டிங் கேட்பாங்க, கமிஷன் கேட்பாங்க. 10% கமிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இன்வெஸ்டர் இங்க வருவாங்க சொல்லுங்க?
கமிஷன் கொடுத்தா தான் வரும். அப்படி அதை மீறி அப்ப இன்வெஸ்டர் வரது என்னது, இவங்க பணத்தையே அங்க இருந்து துபாய் கொண்டு போய் துபாயில் உள்ள நிறுவனத்துல இவங்க பணத்தையே இவங்க போட்டு இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே தூக்கி இந்த பாக்கெட்ல போடுற கதை தான். இப்படி அங்க போட்டு அதை அப்படியே இன்வெஸ்ட்ங்கிற பேர்ல இங்க கொண்டு கணக்குல காணிப்பாங்க. லூலு மார்க்கெட்டு, லூலு மால், அந்த மாதிரி கதையெல்லாம் இப்படித்தான் அங்க வந்துட்டு இருக்காங்க. இப்படித்தான். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனா ஓலா டூ வீலர் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனம். அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு. அந்த நிறுவனத்துக்கே இவங்க வந்து கமிஷன் கொட்ட கும்பல் இந்த திமுக கும்பல். எப்படி இன்வெஸ்டர் வருவான்? அவன் ஏற்கனவே இங்க வந்து கடையை திறந்துட்டான், இவங்க கம்பெனி திறந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நிறுவனத்துல ஒரு பெரிய சிறப்பு அம்சம்லாம் வச்சிருந்தாங்க. 10,000 பெண்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அதனாலதான் இவங்க என்ன ஆகி போச்சுன்னா, ஓலா, அதாவது தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய ஓலா ஸ்கூட்டர் வந்து ஆரம்பத்துல இன்னைக்கு என்ன லட்சணத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. ரேட்டை செக் பண்ணி பார்த்தா நான் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றேன். இது வந்து இவங்க திமுக ஆட்சி வந்த புதுசுல, இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்த புதுசுல நடந்த சம்பவம். இன்னைக்கு அதை கிட்ட கருத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழகத்துல தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காங்க. ஆனா குஜராத்ல வந்து அன்னைக்கு இருந்ததுல 2 மாடல் வச்சிருந்தாங்க. ஒன்னு 1,30,000 நினைக்கிறேன், ஒன்னு 1 லட்சம் நினைக்கிறேன். இதுதான் அதனுடைய இது. பேம் சப்சிடி எல்லாம் சேர்ந்து குறைஞ்சி அந்த 1,30,000 வாகனம் வந்து அந்த ஸ்கூட்டர் வந்து கர்நாடகத்துல வந்து 1,8 10 அந்த ரேஞ்சில் வித்தாங்க. குஜராத்லயும் கிட்டத்தட்ட 1 லட்சம் அந்த ரேஞ்சில் வித்தாங்க. தமிழ்நாட்டுல 1,30. எப்படி எந்த மாதிரியான ஒரு ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு நினைச்சு பாருங்க. இவ்வளவுக்கும் பேம் டூ சப்சிடி எல்லாம் அதுக்கு கொடுத்தாங்க. மத்திய அரசினுடைய சப்சிடி இதெல்லாம் கொடுத்து தள்ளுபடி எல்லாம் கொடுத்த பிறகும் தமிழ்நாட்டுல மட்டும் அங்க சப்சிடியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாதுன்னு விட்டுட்டாங்க. கொடுக்கல. அவங்க வந்து பேம் 2 சப்சிடி மத்திய அரசு கொடுத்தது. அப்புறம் குஜராத் மாநில அரசாங்கமும் ஒரு சப்சிடி கொடுத்து ஊக்கப்படுத்தினாங்க. மின்சார டூ வீலர் எல்லாம் ஊக்கப்படுத்தி அவங்க கொண்டாடினாங்க. அதனால இந்த வாகனம் அங்க ரேட்டு கம்மியா இருந்து. இது வந்து ஒரு தகவல். இதே மாதிரி இங்க ஏன் இங்க அதை விட கொடுமை என்னன்னா, அவங்கள்ட்ட 10% கமிஷன்லாம் கேட்டு மிரட்டுனாங்க கிடந்து. இதே மாதிரி எவையெல்லாம் இந்த இருக்காட்டு கோட்டையில வந்து கம்பெனி திறக்க வரானோ, இன்வெஸ்டர் வராங்களோ, எல்லாத்தையும் நீங்க கமிஷன் கேட்டீங்கன்னா எப்படி வருவான்? அப்புறம் தேவையில்லாத போராட்டத்தை வேற நடத்திட்டு இருப்பீங்க. இல்ல வேற இந்த திருமாவளவன் குறிப்பு வேற அங்க போய் இடைஞ்சல் பண்ணிட்டு நடந்தா எப்படி வருவாங்க? எனவே அதனால அதாவது தமிழகத்துக்கே இதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா கூட அதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ளால நடந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே, முதலீடு எல்லாமே மோடினால வந்தது. மோடி ஒரு தெளிவான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாரு, ஒரு திடமான ஒரு ஆட்சியை மத்தியில வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால வந்த முதலீடுகள் தான். இனிமே அதுவும் வராது. ஏன்னா ஆந்திரா பக்கம் போயிடும். ஏன்னா அவரு இதெல்லாம் அவருக்கு தேச நலன் முக்கியம், அவங்களுடைய மாநில நலன் முக்கியம். அதுல கரெக்டா இருக்காரு. இப்போ நான் வந்து அடுத்த தகவலுக்கு வரேன். இப்ப இதுல வந்து இந்த மாதிரி இருந்த உடனே இவங்க வந்து 2 நாள் நீடிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும். நாம வந்து இந்த மோடிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மத்தியிலையும் ஆட்சி வந்து சிரமமான ஒரு ஆட்சி இல்லைங்கிற பேரை சம்பாதிக்க வெளி உலகத்துல, வெளிநாடுகள்ல அது பெரிய இந்தியாவுக்கு பெரிய இடைஞ்சலை உருவாக்கும். அதே மாதிரி மாநிலத்துக்கு வரக்கூடிய நன்மைகளும் அதனால பாதிக்கப்படுங்கிறதுலாம் தெரிஞ்சனாலதான் அவங்க வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. எந்த விதத்திலையும் உங்களுக்கு வந்து நாங்க இடைஞ்சல் பண்ண மாட்டோம், பிரதமர் என்ன நினைக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்தட்டும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது கூட்டணி மந்திரி சபை தான். ஆனா தனி மெஜாரிட்டி இல்ல. கிட்டத்தட்ட இன்னைக்குள்ள நிலவரம் நீ கூட வச்சுக்கிடுங்க. ஆனா அந்த கூட்டணியில வந்து அவங்களுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் இருந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து, அதாவது குறிப்பாக காஷ்மீருக்கு 370 சரத்தை நாங்க நீக்குவோம், அதை வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்துல அதை உள்ள கொண்டு வராம அதை ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. அயோத்தியில் ராமபிரானுக்கு ஆலயம் அமைத்தே தீர்வோம், அதை ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வருவோம், ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. காமன் சிவில் சட்டம் கொண்டு வருவோம், ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து அப்பவே தவிர்த்துக்கிட்டு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு செயல் திட்டத்தை வகுத்து தான் அன்னை பண்ணாங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா அப்படி இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபுல் பிளட்ஜா எல்லா வகையிலும் நாங்க ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து என்ன செய்யணும், நாட்டுக்காக தான். பிரதமர் நாட்டுக்காக தான் எல்லாம் செய்யறாரு. அவருக்கு வீட்டுக்காக அவர் 5 பைசா அவர் சம்பாதிச்சும் கிடையாது, கொள்ளையடிச்சும் கிடையாது, லஞ்சம் வாங்கினதும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும், சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் தெரியும். அப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எங்க மாநில நலன் முக்கியம், அதுக்கு சில வசதிகளை பண்ணி கொடுங்க. ஓகே, அதை பண்ணிடுவோம், அவ்வளவுதானே. அது பண்றதுல தப்பு கிடையாதுல்ல. கூட்டணி ஆட்சியும் கூட இன்னொன்னு அந்த மாநிலத்துக்கு உள்ள உரிமையை கேட்கிறேன், மாநிலத்துக்காக சில சலுகைகளை கேட்கிறாங்க, அதை நம்ம செய்திருவோம்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டாரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. இதனுடைய வெளிப்பாடு தான் நேற்றுக்கு வந்து அவர் பதவியேற்பு விழாவை நீங்க எல்லாரும் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு அவர்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி கட்டி ஆற தழுவினாருங்கிறத நம்ம வெளிப்படையா மேடையில நம்ம பார்த்தோம்.
அவர் மட்டும் இல்லை, அவருக்கு மகனுக்கு எப்படி வாழ்த்து சொன்னாருங்கிறத பார்த்தோம். பவன் கல்யாண் அவர்களை வந்து எப்படி அவர் துணை முதலமைச்சர், அவரை எப்படி கட்டி தழுவினாரு. அதே சமயத்துல வந்து அவங்க சகோதரர் அண்ணன் சிரஞ்சீவி அவர்களை எப்படி கொண்டாடினாரு. 2 பேரும் அவருக்கே கண் கலங்கிட்டு சிரஞ்சீவிக்கு. இந்த அளவுக்கு ஒரு பிரதமரே வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு வாழ்த்துறாரு, பெருமைப்படுத்துறாரு. இவர் சந்திரபாபு நாயுடுக்கு அவருக்கு குடும்பத்தோடு அவங்களுக்கு பெரிய இது மாதிரி ஒரு சந்தோஷம் என் லைஃப்ல இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருந்தார். அது பிறகு பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய புலங்காயுதம் அடைஞ்சிட்டாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். மிகப்பெரிய சந்தோஷத்தின் எல்லைக்கு உச்சத்துக்கே அந்த மனிதர் போயிட்டார். அப்ப இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பிரதமருக்கு எந்த வகையிலும் நாம இடைஞ்சல் கொடுக்க போறது இல்லைங்கிறத வெளி உலகத்துக்கு அவங்க வந்து பறைசாற்றிச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் நிதிஷ்குமார் அவர்களும். அவங்க ஏற்கனவே வந்து ஒரு நல்ல, அதாவது பழுத்த அரசியல்வாதிகள். அதாவது காங்கிரஸ் இந்த கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணதே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான். காங்கிரஸ், திமுக இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு இது விளங்காதுங்கிறது தெரிஞ்ச உடனே, இது ஒரு மண்ணுக்கும் லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த கூட்டணியை விட்டு நிறைய பாஜக அணிக்க போய் ஏதோ நம்ம ஒரு வேற மாதிரி ஒரு இதை யோசித்தேன். ஆனா அப்படி இல்லை, அதனால எனக்கு வந்து உங்க கூட போதும்னு சொல்லிட்டு நேரே மோடி பக்கத்துல போயிட்டார். இது எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய மாற்றம். அதே இதுதான் சந்திரபாபு நாயுடு அவர்களும். எப்படி வாஜ்பாய் காலத்துல அவர் எவ்வளவு கௌரவப்படுத்தப்பட்டாரு. சந்திரபாபு நாயுடைய சாதனையில இன்னொன்னு முக்கியமான ஒரு இதை சொல்லணும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்டு வந்ததுல இவருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவர் தான் வந்து இவரை வந்து அவருக்கு பாட்டுக்கு ப்ரொஃபஸராகவே அப்படி இருந்து இளைஞர்கள் மாணவர்கள் மட்டத்திலேயே அவருடைய பங்களிப்பை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் செய்துட்டு இருந்த அந்த நேரத்துல சென்னையில பல்கலைக்கழகத்துல தங்கியிருந்து அவரை பிடிச்சி அந்த இதுக்கு முத ஆரம்பிச்சது அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அப்துல் கலாம் அவர்களை வந்து ஜனாதிபதி ஆக்குனதுல ஒரு பெரிய பங்களிப்பு வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் உண்டு. அன்னைக்கு பிரதமர் வாஜ்பாய் அவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க வந்து ஜனாதிபதி ஆக்குனாங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை. மறுபடியும் அவரை கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணும்போது தான் இந்த களவாணிகள், இந்த திராவிடியா மாடல் கட்சி இருக்கு பாருங்க, திமுக, அதனுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த கருணாநிதி காரு வந்து அதை ஒத்துக்கல. கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொன்னாலு இவங்க. இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் வந்து அப்துல் கலாம் அவருக்கு எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், போட்டோம். இப்படிதான் பண்ணுவாங்க இவங்க. தேசத்துக்கு நல்லது, நல்லவங்களுக்கு உதவி பண்றது, நல்லவங்களை ஆதரிக்கிறது இதெல்லாம் திமுகவினுடைய ரத்தத்திலே கிடையாது. ரவுடிகளை ஆதரிப்போம், ரவுடிகளுக்கு பதவி கொடுப்போம், கொள்ளையடிப்போம், கொள்ளையடிக்கக்கூடியவங்களை காப்பாற்றுக்கு முயற்சி பண்ணுவோம், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓடுவோம். இதுதானே அவங்களுடைய கலாச்சாரமா இருக்கு. சரி போயிட்டு இப்ப என்ன அப்படின்னா, இந்த சந்திரபாபு நாயுடுக்கு அப்போ அவங்க பாஜக அணியில இருக்கும்போது அவருக்கு கிடைத்த மரியாதையும் தெரியும். அதுக்கு பிற்பாடு அந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணியில போனதுனால அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களும் தெரியும். எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கையில அவர் வந்து வேதனையின் உச்சத்துக்கு போயிட்டார். கடந்த பல மாதங்களாக தேர்தலுக்கு முன்னாடி கடந்த 1 வருஷத்துக்குள்ள எடுத்து அது உச்சத்துல இருக்கும். அவருடைய குடும்ப பெண்கள் எல்லாம் கூட சட்டசபையில மிக கேவலமா இழிவுபடுத்தி, இது ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் இழிவுபடுத்தி எல்லா வகையிலும் அவரை வந்து ஜெயிலில் அடைச்சாங்க. அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, ஓகே. ஆனா இழிவுபடுத்துறதுங்கிறத எப்படி நீங்க ஏத்துக்கிடுவீங்க? மிக கேவலமா நடத்தி அவரை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவருக்கு கை கொடுத்து அந்த கூட்டணியை அமைச்சு அந்த கூட்டணியில பங்கெடுத்து வாங்க நான் இருக்கேங்கிற மாதிரி தோல்ல தட்டி கொடுத்து வந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்ததுல பவன் கல்யாண் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து போராடினாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தேர்தல் பரப்புரையை முறையா செய்தாங்க. ஆந்திர மக்களுடைய நம்பிக்கையை பெற்றாரு சந்திரபாபு நாயுடு, அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி, பவன் கல்யாண் எல்லாரும் சேர்ந்தாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆளுங்கட்சியா இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து 12 இடத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதாவது எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம போயிட்டார் அவர். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான அடியை வந்து அவங்க சந்திச்சுட்டாங்க. அதே சமயத்துல இந்த அணியில பவன் கல்யாண் அவர்கள் 21 இடத்துல நின்று 21 இடத்துலயும் வெற்றி பெற்றார். பாஜக 11 இடத்துல வெற்றி பெற்றுச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்க அடிச்சு தூக்குனாங்க. இப்ப வந்து தூக்கியிருக்காங்க. இப்ப அவருடைய இது என்னன்னா, மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி வெற்றிக்கிறதுக்கு காரணமே மோடி தான். பிரதமர் தான் வந்து பிரதமர் ஒரு முக்கிய காரணம். இந்த அளவுக்கு நாங்க வெற்றி பெறணும், அந்த கூட்டணி அமைச்சு இதெல்லாம் கொண்டு வந்து அதுல அவருடைய பிரச்சாரம், அதே மாதிரி அவருடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் நாங்க வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறதுல சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி விசுவாசம் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் மேல இருக்கு. அதனால அவர் வந்து நாங்க 5 வருஷம் உங்களுக்கு எந்த இடையூறும் பண்ண போறதுங்கிறத
பண்ண போறது இல்லை அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியப்படுத்துற வகையில தான் அவருடைய பதவியேற்பு விஜயவாடா நடந்த அவருடைய பதவியேற்பு மேடையில அந்த நிகழ்ச்சியில அவங்க பறைசாற்றினாங்க. ஒரு ரொம்ப பெரிய உணர்ச்சி பூர்வமாக ஒரு பெரிய விழாவா தான் அது வந்து நடந்து முடிந்தது. இதன் மூலமாக உலகத்துக்கு சொல்றது நான் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு 5 ஆண்டு காலத்துல எந்த விதமான இடையூறும் இவங்களால ஏற்படாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு புரிய வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயமும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பாஜகவுக்கு வந்து ஏற்கனவே 18 பேர் சுயேட்சைகள், சின்ன சின்ன கட்சிகள் தனியா நின்று வெற்றி பெற்றவங்க. அவங்க எல்லாம் 10 பேர் வந்து திரு அமித்ஷா அவர்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசி, நாங்க வந்து பாஜக அணிக்கு தான் நாங்க வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த விதமான நிபந்தனை இல்லாம நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அதிகாரப்பூர்வமா இன்னும் வெளியே வரல. அப்படி வரும்போது 242 இடங்கள் பாஜகவுக்கு தனியா இருக்குன்னா, அதுல இருந்து டக்குன்னு இன்னும் ஒரு 10 இடங்கள் முன்னேறி மேல போகுது. கூட்டணியை பார்க்கும்போது ஒரு 10 இடத்த நீங்க கூட்டி வச்சீங்கன்னா 302 இடங்களுக்கு அது வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. அப்புறம் இந்த 6 மாசம் இந்த ஆட்சி வந்து ஒரு திறமையான ஆட்சியா தான் போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மோடி அவர்கள் என்ன நினைச்சாரோ 100 நாட்களுக்கு என்னென்ன செயல் திட்டம் வகுத்து வச்சிருக்காரோ அதை தொடர்ந்து பண்ண போறாரு. அதெல்லாம் வந்து அதிரடியா அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்கள்ல அவர் செய்ய போறாரு. எல்லாருமே நல்ல முழு ஆதரவோட தான் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு அது தெரியும். ஒருவேளை நெகட்டிவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிடியா கும்பல்கள் யோசித்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்தாலும் அந்த அங்கிருந்து வெளியே வந்து 2 பேரும் ஒரே நேரத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஒருவேளை நெகட்டிவா பேசுறேன், அப்படி 2 பேருமே ஒருவேளை நேரடியா வந்தா கூட சந்திரபாபு நாயுடுக்கு 16, நிதிஷ்குமாருக்கு 12, அவ்வளவுதான். இந்த 2 பேரும் வெளியே வந்தா கூட அங்க மெஜாரிட்டி வராது. அப்பப்போ பாஜக சைட்ல தான் மெஜாரிட்டி இருக்கு. ஏன்னா சுயேட்சையுடைய ஆதரவோட, இன்னும் வெளியே இருக்கக்கூடிய சுயேட்சை உடைய ஆதரவோட கூட்டி பார்க்கும்போது இங்கதான் மெஜாரிட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து கணக்கு கூட்டி பார்த்துக்கிட்டு தான் அவங்களுக்கும் தெரியும். அது ஒரு என்னதான் இருந்தாலும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி தேர்தலில் நிற்கும்போது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில இல்லாம போனனால தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி பாஜக கூட அமைச்சு பின்னாடி அதுல இருந்து வெளியே வந்து காங்கிரஸ் அப்புறம் சரத்பவார் கட்சியில எல்லாம் சேர்ந்து அங்க வந்து முதலமைச்சராக வந்த உத்தவ் தாக்கரேக்கு என்ன நடந்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல. அந்த சிவசேனா கட்சி இன்னைக்கு என்ன காயலா கடையில கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டாங்க. அதானே உண்மை. சிண்டேன்னு ஒருத்தர் விஸ்வரூபம் எடுத்தாரு, முடிஞ்சு போச்சு. கட்சியும் இல்லை, ஆட்சியும் இல்லை, எல்லாம் இல்லை, கையை விட்டு எல்லாமே போயிட்டு. இது வந்து உலகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால வந்து இது மாதிரியான இப்படி சந்தர்ப்பவாதிகளுக்கு வந்து ஒரு சவுக்கு அடிதான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே வரக்கூடிய தேர்தலையும் சிவசேனா என்ன ஆக போறதுன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில அப்படியே சிவசேனால இருந்து அந்த கூட்டணி என்னன்னு பார்க்கும்போது இவங்க வந்து தேசிய அதாவது இந்தி கூட்டணி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லி அதனுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியில இருந்து போக மாட்டேன்ட்டாங்க, வரல, அதை புறக்கணிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால நாங்க எல்லாம் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து இவர் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து அங்க என்ன மாதிரி வெற்றி பெற்றிருக்காரு போது ஒரே ஒரு சீட்டு தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. மொத்தம் 20 எம்பிக்கள், அதுல ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்காரு. பாஜகவுக்கு எங்க என்ன திருச்சூர் தொகுதியில நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்று பாஜகவுக்கும் ஒரு எம்பி தான் இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் ஒரு எம்பி தான். 2வது முறை ஆளுங்கட்சி வேற, அவங்களுக்கே ஒரு கட்சி தான், ஒரு எம்பி தான் கிடைச்சிருக்கு. கம்யூனிஸ்டுக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு. பாஜகவுக்கும் ஒரு எம்பி கிடைச்சிருக்கு, முடிஞ்சு போச்சு. அப்படின்னா உங்களுக்கு இணையாக நாங்க இருக்கோங்கிறது மேற்கு வங்காளத்தை நினைவூட்டுற மாதிரி கேரளாவுடைய நடவடிக்கை போகுது. அங்க வந்து இப்ப வந்து தேர்தலுக்கு பிறகு இவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்கன்னு பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடியும் அவங்க ஒன்றும் கேரளாவில் ஒன்னா இல்லை. தேசிய அளவில் நாங்க இந்தி கூட்டணி, ஆனா கேரளாவில் நாங்க தனி, திமுகவுக்கு காங்கிரஸுக்கு எதிர் அப்படின்ட்டாங்க, இந்து கூட்டணிக்கே வெளியே அப்படின்ட்டாங்க. இதே சூழ்நிலை தான் வந்து மேற்கு வங்காளத்துலையும். டெல்லியில நாங்க கூட்டணி தான், ஆனா வந்து மேற்கு வங்காளத்துல நாங்க வந்து இந்த இந்தி கூட்டணியில கிடையாது, காங்கிரஸ் களவாணி கூட்டணியில நான் இல்லைன்னு மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க. சரி, இவர் என்ன சொல்லிட்டு நடந்தாரு, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா டெல்லியில நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், 0 ஒன்றும் இல்லாம போச்சுது. ஆனா வந்து இதுல பஞ்சாப்ல நாங்க கூட்டணியில கிடையாதுன்னாரு. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாம ஆயாச்சா. சரி, அங்கே ஏதோ 3 இடத்த வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே. பெரிய அளவில் அங்க ஆளுங்கட்சி வேற பஞ்சாப்ல, அங்கேயும் போச்சுது. இப்படி இந்த கூட்டணிக்கு உள்ளால இருக்கக்கூடியவங்க சலசலப்பு ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வந்து என்ன பண்றாரு, கேரளாவில் பினராயி விஜயன் வந்து திட்டிட்டு கிடக்காரு. உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனா என்னமோ வந்து இந்த கூட்டணி கூட நம்ம அங்கம் வகித்து தொடர்ந்தோம்னா எதிர்காலம் இல்லாம போயிடும், அதனால இது பாஜகவோட கூட்டணி வச்சு அது ஒரு இயற்கையான கூட்டணியா இருக்கும், இயல்பான கூட்டணியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து காலம் கடந்த பிறகு அங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நடக்காரு. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நடக்காரு உத்தவ் தாக்கரே. இப்ப அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப வரக்கூடிய நாட்களில் அந்த கூட்டணியில பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படும். அவருக்கு 9 எம்பி இருக்காங்க கையில, சும்மா எல்லாம் வரும்.
அப்ப அங்கேயும் ஒரு பெரிய சலசலப்பு வரப்போகுது, ஒரு பெரிய மாற்றம். அதாவது மகாராஷ்டிரா அரசியல்ல அங்க நிகழப்போகுது. சரி, அப்படியே நீங்க தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா, இங்க வந்து செல்வத்தர் பெருந்தகை. அவரு ஒரு பட்டியலின சமுதாயத்தில சார்ந்தவரு. அவர காங்கிரஸ் தலைவரா ஆக்குனாங்க. அவரு ஆக்கி போயிட்டு இருக்கும்போது, அவரு நம்ம என்னைக்குமே வந்து திமுக கூட கொத்தடிமை வேலையாவா பார்த்துட்டு இருக்க முடியும். நமக்கும் ஒரு இது வேண்டாம். ஏன்னா பாஜக அங்க வளர்ந்து போச்சு. அதாவது 11% இருந்த காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்துல அவங்களுடைய நிலவரம் வந்து 10க்கு கீழ போயிட்டு. கீழ இறங்கி போச்சு. ஓட்டு சதவீதம். ஆனா 3% 3.6% தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாஜகவ வச்சிருந்த நிலவரத்துல அத அப்படியே தூக்கிட்டு போய் 11.24%க்கு அண்ணாமலை கொண்டு போய் வளர்த்திருக்கார். அப்ப இவ்வளவு உயரத்துக்கு இந்த கட்சியை வளர்த்த பெருமை திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு உண்டு. இது வந்து பாஜகவினுடைய இந்த வளர்ச்சி அதே சமயத்துல அங்க உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு டேமேஜ் ஆகி போயிட்டே இருக்கு. திமுக அதாவது காங்கிரஸுக்கு இழப்பு, ஓட்டு இழப்பு. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதுக்கு வந்து 7% ஓட்டு கீழே மைனஸ்ல போச்சு, இறங்கி போச்சு கீழே. அப்ப இதெல்லாம் அங்க வந்து குறைஞ்சு வந்துட்டே இருக்கு. ஆனா பாஜக அங்க வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப அவரு காங்கிரஸுக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவினால தான் நமக்கு இது கிடைச்சுன்னு சொல்றதை விட நம்மளால தான் திமுகவுக்கு ஆதாயம். ஒரு வகையில அது உண்மையும் கூட. பாஜக கூட்டணியை மட்டும் விட்டுடுச்சா, திமுக கூட்டணியை விட்டுட்டு தனியா நிக்கட்டும், டெபாசிட் இழந்திருக்க மாட்டாங்க, கிடைச்சிருக்காது. 40க்கு 40 இன்னைக்கு சொல்றவங்க 40ல அவங்க எத்தனை இடத்துல நின்னாலும் டெபாசிட் காலி ஆயிருக்கும். அதுதான் ஒரிஜினல் நிலவரமே கூட. ஏன்னா அதிமுக கூட பாஜக இருக்கிறது வரைக்கும் அதிமுக அதாவது எடப்பாடிக்கு உடைய வீக்னஸ் வெளியே தெரியல. அவரு தான் வந்து என்ன சொன்னாரு, எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கல, கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்கல, அது காரணம் பாஜக தான். பாஜகல இருந்து நாங்க தனியா போனா நாங்க வந்து நட்ட கலத்தி தொங்க விட்டுருவோம்னாரு. தனியா நின்னாரு. அங்க வந்து நின்னதுல என்ன நடந்து போச்சு, தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட அங்க தமிழகத்துல 7 இடங்கள்ல டெபாசிட் காலி, பாண்டிச்சேரியிலயும் டெபாசிட் காலி. மொத்தத்துல 8 இடத்துல டெபாசிட் காலி ஆகி போச்சு. ஆனா பாஜக என்னது 11 இடத்துல தமிழகத்துல 2வது இடத்துல வந்துட்டாங்க. பாண்டிச்சேரியிலும் ஒரு இடத்துல 2வது, மொத்தத்துல 12 இடத்துல பாஜக அணி 2வது இடத்துல வந்திருக்கு. 81 சட்டமன்ற தொகுதிகள்ல வந்து பாஜக 2வது இடத்துல பெற்றிருக்கு. 2வது இடம் பெற்றிருக்குன்னா அந்த 81 சட்டமன்ற தொகுதிகள்லயும் எடப்பாடியினுடைய வேட்பாளருடைய இடம் வந்து 3வது இடத்துக்கு போயிட்டு. அதை விட கொடுமை, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில வந்து எடப்பாடி நிறுத்தின வேட்பாளர் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. 3வது இடம் நாம் தமிழர். பல தடவை நான் சொல்லிட்டே இருந்தேன், இப்படி நடக்கும் அங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா நான் சொன்ன மாதிரி அங்க நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் நான் அந்த இடத்துல கோடிட்டு காணிக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார்ல, அவர் சுண்ணத்தே பண்ணினா கூட முஸ்லிம்கள் ஓட்டு போட போறது இல்லை. அவர் சிலுவையே சுமந்துட்டு தெரிஞ்சா கூட அவருக்கு வந்து கிறிஸ்தவங்க ஓட்டு போட போறதில்லை. இதுதான் யதார்த்த நிலவரம். அவர் வந்து கட்சியை சரி பண்ணணும். கட்சி அவர் வந்து இப்ப ஆட்டை போட்டு கொண்டு வச்சிருக்காருல, கருணாநிதி எப்படி திமுக வந்து அபகரிச்சு அந்த ஓங்கோல் குடும்பத்துல கொண்டு வச்சிருக்காரோ, இதை மாதிரி இவர் வந்து அதிமுக அபகரிச்சு இவரு கொண்டு சேலத்துல எடப்பாடியில கொண்டு போய் வச்சிருக்காரு. அதை சரி பண்ணணும். சரி பண்ணி இது காலத்துக்கு ஏற்றவாறு இவர் யார்கிட்ட இருந்து எந்த சமுதாயத்தை வந்து பகைச்சு வந்து கொண்டு வந்தாரோ அதெல்லாம் சரி பண்ணி, அந்த சசிகலாவும் சரி பண்ணி, அந்த ஓபிஎஸ்ஸையும் சரி பண்ணி, அந்த டிடிவி தினகரன் இப்ப இருக்கையில இவங்க தான் முன்னணி தலைவர்களாக இருக்காங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்து ஒரு ஒருமித்த கருத்துல வருவோம், கட்சி நலனுக்காக நம்ம எல்லாம் விட்டு கொடுப்போம்னு சொல்லி இவங்க யார் யார் எதை விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்து, யார் யார் எதுக்கு எந்தெந்த பதவியில் இருக்கணுமோ அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்து நீங்க வழி நடத்துங்க சின்னம்மான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா ஒரு எதிர்காலம் இருக்கு. என்னுடைய பார்வை இது, ஒரு எதிர்காலம் இருக்கு. அது இல்லாம எனக்கு கிறிஸ்தவ ஓட்டு வந்து கிடைக்கும், இது தனியா நின்னா கிடைக்கும், இல்ல முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும் அப்படின்லாம் இவர் சொன்னது உண்மை இல்லைன்னே ஆகி போச்சுல. தென் சென்னையில வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய பையன், அவர் வந்து ஏற்கனவே தென் சென்னையில எம்பியாக 5 வருஷம் இருந்தவர். அப்படியெல்லாம் இருந்தவரை டெபாசிட் கூட வாங்க முடியாத லெவலுக்கு போயிடலாம். ஆனா அதே சமயத்துல பாஜகவினுடைய வேட்பாளர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கூடுதல் ஓட்டு தானே வாங்கியிருக்காங்க. அவங்கள உள்ள வேற யாரையும் விட்டுருந்தா இன்னும் 1 லட்சம் ஓட்டு கூட கிடைக்கும்னு வச்சுட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் வந்து பாஜக தனியா நின்று இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கலாம். மோடிக்காக, அண்ணாமலைக்காக இவ்வளவு மக்கள் அங்க ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. தமிழிசைக்கே பிடிக்கலன்னா கூட மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் அங்க ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்குல்ல. இதெல்லாம் சேர்ந்து அங்க வந்திருக்கலாம். 2,90,000 ஓட்டை அந்த அம்மா வாங்கியிருக்காங்கல்ல. அந்த தொகுதியில தானே நின்று அங்க உங்களுடைய அதாவது எடப்பாடியினுடைய இதயம், அவருடைய நுரையீரல், அவருடைய கிட்னி சட்னின்னு சொல்லக்கூடிய ஜெயக்குமாருக்கு பையன் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு தோத்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்து பார்க்கணும். அதனால இதே எண்ணங்கள் வந்து அங்க பிரதிபலிக்குது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மத்தியில வருது. அது குறிப்பா காங்கிரஸ்ல வந்துட்டு அவங்களுடைய அந்த பொதுக்குழுவுல பங்கெடுத்த தொண்டர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில இது விவாத பொருளாயிட்டு. நாம எதுக்கு திமுகவுக்கு காவடி தூக்கிட்டே தெரியணும்? திமுகவை ஆட்சியில் அரியணை ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி அரசு 5 வருஷம் 2006ல இருந்து 2011 வரைக்கும் வந்து சுமந்திருக்காங்க.
அப்படியே திமுகவுக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல. மெஜாரிட்டியே கிடைக்காத ஒரு ஆட்சியை 5 வருஷமா வந்து திமுக காங்கிரஸ் வந்து தூக்கி சுமந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுல ஆட்சியில பங்கு குடுக்கல. ஆனாலும் வந்து மிரட்டி, உருட்டி ஏதோ வகையில அது ஒரு பெரிய சாதனை தான் என்ட்ட கேட்டா. அப்படியே 5 வருஷம் இவங்க தான் வந்து பிஜேபிய குறை சொல்லிட்டு நடக்குறாங்க. 5 வருஷம் திமுக பெரும்பான்மை இல்லாம 2006ல இருந்து 2011 வரைக்கும் தமிழகத்துல ஆட்சி நடத்தின திமுக தான், அந்த திராவிடியா மாடல் கட்சி தான் இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை மறந்துகிட்டு இன்னைக்கு பாஜகவை அது பெரும்பான்மை இல்லல்ல. அது என்னைக்கு இருந்தாலும் பூட்டு சாவி எல்லாம் எங்க வச்சிருக்காங்களா? எங்க இந்த ஓங்கோல் குடும்பத்துல வச்சிருக்காங்களாம். இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இது மட்டும் இல்ல. மத்தியில கூட 2004ல இருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி அங்க என்ன ஆட்சியா இருந்துச்சு? தனி பெரும்பான்மையோட இருந்தாங்க அவங்க. கூட்டணி மந்திரி சபை. இப்பவாவது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையாவது 242 எம்பிக்கள் பாஜகவுக்கு இருக்கு. அது மெஜாரிட்டிக்கு 272 வர்றதுக்கு ஒரு சின்ன ஏரியா தான் தேவைப்படுது. அது வந்து ஈஸியா என்னைக்குனாலும் சரி பண்ணிட முடியும். அந்த ஒரு நம்பிக்கையோட கூட இருக்கலாம். ஆனா கூட்டணியோட சேர்த்து அது 300க்கு மேல போயிட்டாங்க நான் சொன்ன கணக்குப்படி. இந்த பெரும்பான்மை இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த கூட்டணியோட சேர்த்து ஒப்பேத்தி தானே கொண்டு போனீங்க. உங்களுக்கு என்ன எண்ணிக்கை பெரும்பான்மை என்ன இருந்துச்சு உங்களுக்கு? 245 கூட நீங்க வரவே இல்லையே. அதை விட ரொம்ப 150, 125ன்னு வச்சுக்கிட்டு தானே ஆட்சி அமைச்சிட்டு தெரிஞ்சீங்க. அன்னைக்கு 158ன்னு நினைக்கிறேன். அதுல பாஜகவுக்கும் உங்களுக்கும் இடத்துல இருந்த வித்தியாசம் தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இருந்த வித்தியாசம் 8 எம்பிக்கள் தான். இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தினவங்க தான் இவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சரி ரைட்டு இருக்கட்டும். நல்ல விஷயம் தான் நடக்கட்டும். இப்ப வந்து இங்க என்னன்னா செல்வ பெருந்தகை நடந்த இதுல உள்ள சொன்ன கருத்து அடிப்படையில இங்க பார்க்கும்போது திமுக கூட இவங்க எத்தனை வருஷங்கள் எத்தனை மாதங்கள் நீடிக்க போறாங்கன்னு தெரியாது. திமுக கூட காங்கிரஸ் எத்தனை நாள் நீடிக்க போறது தெரியாது. அதே பிரச்சனை தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு. வேற வழி இல்லாம இப்ப இருந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கு இங்க ஒரு பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேணா கடைசியில வந்து புகைச்சல் இருந்தாலும் மேல இடத்துல என்னெல்லாம் மாறுது அதை பொறுத்து தான் இங்கேயும் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நாம வந்து இங்க இருந்து பிரிஞ்சு புடுங்கிட்டு போனோம் அப்படின்னா 2 பேருக்குமே லாஸுங்கிறது அவங்களுக்கு தெரியும். 2 பேர் இல்லைங்க, கூட்டணியே இருந்தா கூட லாஸ் தாங்க. லாஸ் தான். அதாவது இப்பவுமே கூட என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய சூத்திரத்தாரி வேலையை அப்படின்னு பார்த்து வச்சாங்க. என்ன அப்படின்னா, நீங்க பாருங்க நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாரு. வாரேன்னு சொல்லி அறிவிச்சாரு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அரசியலுக்கு வந்தார். எனக்கு இலக்கு 2026. அப்ப என்ன பொண்ணாக்கு நீங்க வந்து 2024க்கு முன்னாடி தேர்தலுக்கு கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு மக்கள் மத்தியில தமிழக வெட்டி கழகம்னு ஒரு கழகத்தை எதுக்கு நீங்க அதுலயும் கழகம் தான் பாருங்க. அதெல்லாம் சரியா வச்சிருப்பாங்க. எதுக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா திமுகவினுடைய வேலை அது. திமுகவில் இருந்து நிறைய இளைஞர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க அண்ணாமலை பக்கம் வராங்க. இப்ப அதை வந்து தவிர்க்கணும். அந்த அண்ணாமலைக்கு வரக்கூடிய ஆட்களை குறைக்கணும். அந்த புது வாக்காளர்கள், நடுநிலை வாக்காளர்கள் எல்லாம் திமுகவிலிருந்து வெளியே வரவங்களை பாஜக வர விடாம தடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? குறியீடு பண்ணணும். என்ன குறியீடு பண்ணாரு விஜய்? அவருடைய படத்துக்கு நீங்க வந்து படத்தினுடைய இதை கடைசியில எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு உடனே வந்து அதுல வந்து மைக்கை தூக்கி வச்சாரு. யாருடைய மைக்கு இது? சீமான் என்ன மைக்க எந்த மைக்கில் இப்போ நிறைய லேட்டஸ்ட் மைக் இருக்கு, பழைய காலத்து மைக் இருக்கு, உருண்டையா இருக்கக்கூடிய மைக் இருக்கு, நீளமா ஒரு சைஸ்ல சதுரமா ஒரு நீள் சதுரத்துல இருக்க மாதிரியான மைக் இருக்கு, பல வகையான மைக் இருக்கு. அதுல சீமான் எந்த மைக் எடுத்து அதுல பயன்படுத்தினாரோ அந்த மைக்கை கொண்டு டிசைன் பண்ணாங்க. விஜய் படத்துக்கு வச்சாங்க. விஜய் அந்த மைக்ல பேசுற மாதிரி வச்சாங்க. அப்ப அது மூலமா குறியீடு என்ன சொன்னாங்க? நீங்க எல்லாரும் வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. உண்மைதானே? போன எலெக்ஷனுக்கு என்ன பண்ணாரு இந்த ஈர வெங்காயம்? திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்ச சைக்கிள்ல வந்தாரு ஓட்டு போட 2021ல. அதுல என்னெல்லாம் மெசேஜ் கொடுத்தாரு தொண்டர்களுக்கு, அதாவது அவங்க ரசிகர்களுக்கு என்ன மெசேஜ் சொன்னாரு? நீங்க எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன் ஓட்டு போடுங்க அப்படின்னா, பெட்ரோல் விலை கூடி போச்சு. எது பாஜக ஆட்சியில பெட்ரோல் விலை எல்லாம் கூடி போச்சு. அதனால நான் சைக்கிள்ல வந்தேன். இல்ல பிச்சை எடுத்துட்டு அடக்காரு இவரு? இல்ல ஓசியில படம் நடிச்சு கொடுத்துட்டு அடக்காரா? இல்லைன்னா இது காசு பெட்ரோல் போடக்கூடிய அளவு காசு இல்லாமையே வந்து இருக்காரு. சரி, கொஞ்சம் நேர்மைத்தன்மை இருக்கணும். அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு காரை இறக்குமதி பண்ணா கூட அதை சென்னையில இறக்குமதி பண்ணா அதுக்கு வந்து டாக்ஸ் அதிகங்கிறதுனால பாண்டிச்சேரியில இறக்குமதி பண்ணி இந்த டாக்ஸுக்கெல்லாம் கூட நீங்க வந்து முறைகேடு பண்ற, பித்தலாட்டம் பண்ற, எத்துவாளித்தனம் பண்ற, ஏமாற்றக்கூடிய விஜய் வந்து அரசியல் எப்படி நேர்மையான ஆளா எப்படி ஜொலிக்க முடியும்? அவர்கிட்ட என்ன நேர்மைத்தன்மை இருக்கும்? ஒழுங்கா சம்பாதிக்கிற பணத்துக்கு வரி கட்டாத கும்பல் இது. வரி கட்டினா உங்க வீட்டுல எதுக்கு ரைடு நடத்தினாங்க? அப்ப வந்து வருமான வரித்துறையில ஒழுங்கா வரி கட்டாதனாலதான் அவங்க ரைடு நடத்தினாங்க உங்க வீட்டுல. அள்ளிட்டு போனாங்கல்ல பணத்தெல்லாம். என்ன பணத்தை அள்ளிட்டு போனாங்க? அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வரியை நீங்க கட்டாதனால அள்ளிட்டு போனாங்க.
வரி கட்டாம இப்படியெல்லாம் வச்சிருந்த நீங்க உங்களுடைய நேர்மை தன்மையை வந்து அண்ணாமலை லெவலுக்கு யோசிக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் இவங்க குறியீடு கிரீடு எல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து இந்த கடந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தான் நான் அதை சுட்டி காணிச்சேன். கொடுத்தாங்க. கொடுத்து எடுத்து அண்ணாமலைக்கு வரக்கூடிய ஓட்டை, குறிப்பா பாஜக ஒரு ஓட்டை கெடுக்கணும், அதை கொஞ்சம் திசை திருப்பி விடணும், மடை மாற்றம் பண்ணணும். ஏன்னா திமுகவை பிடிக்காம தான் வெளியே வருது. அப்ப அந்த ஓட்டை வந்து நிறைய மடை மாற்றி பண்ண விடணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழருக்கு அப்படியே குறுக்கு சாலை ஓட்டி விடணும்னு வச்சாங்க. இப்ப என்ன புரிதல் ஆகி போச்சுன்னா, விஜய் அரசியலுக்கு என்னமோ வந்து நாம் தமிழர்களோட கூட்டணி வச்சாலும் 8% ஓட்டு தான் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் ஏற்கனவே அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டாங்க, இளைஞர்கள். அதுக்கு பல உதாரணம் பல சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஏற்கனவே அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் இது ஒரு வெத்து வேட்டு, இது ஒரு வாய்ச்சவடால்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்ததுனால அவருக்கு இந்த தேர்தலில் அநேகமாக ஒரு 4% கீழே தான் அவருடைய ஓட்டு வங்கியே இருக்கணும். இந்த இவர் சீமானுக்கு ஆதரவாக விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணி, அதான் மைக்கெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணி, அது பாருங்க அந்த ஸ்டில்ல பாருங்க, பிரச்சாரம் பண்ற மாதிரியே கொண்டு போய் அந்த மைக்கை தூக்கி வச்சுட்டாங்க. வச்சு டிசைன் பண்ணிட்டாங்க, குறியீடு மூலமாக உணர்த்தினாரு. அப்ப உணர்த்தினால விஜய் ரசிகர்கள் வந்து நேரே சீமானுக்கு ஓட்டு போட்டாச்சு. அப்ப விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்ட பிறகுதான் 8.1% ஓட்டு சீமானுக்கு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய், நாம் தமிழர், சீமான் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு வாங்கின ஓட்டு 8.1% நீங்க எடுத்துக்கலாம். 2026 இவங்க வந்தா மட்டும் என்ன நடக்கும்? 2 பேரும் கூட்டணி வச்சாலும் இதான் நடக்கும். தனியா நின்னா 2 பேரும் ஆளுக்கு 4% ஓட்டை வாங்குவாங்க அதிகபட்சமா. இதானே நிலவரம். இதான் நிலவரம். இதை நம்ம பார்க்க போறோம். இதுக்கிடையில திமுகவுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரிப்பட்ட இந்த பித்தலாட்ட வேலைகள், திமுகவுக்கு எதிரான ஓட்டை பாஜகவுக்கு இப்போ அது வந்திருந்தா என்ன ஆகும்? விஜய் வந்து சைலண்டா இருந்தா என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 4% ஓட்டு இன்னும் பாஜகவுக்கு ஏறி இருக்கும். உண்மைதானே? இப்போ 4% ஏறி இருந்தா நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்த கணக்குப்படி பார்த்தா 18, 19, 20 இந்த மாதிரி பாஜகவுக்கு 11 வந்திருக்கு. இன்னும் அது 4, 5 கூட வர வாய்ப்பு இருந்திருக்கும். வந்து அது 15, 17 போய் நிற்கும். அதெல்லாம் எதார்த்தம். அப்போ அந்த ஓட்டுகள் எல்லாம் வராம அந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணி விட்டு இதெல்லாம் தாண்டி தான் அண்ணாமலை வந்து 11.24% வந்து நிற்கிறார். இப்ப அந்த ஓட்டு அந்த அணிக்கு வந்திருக்குன்னு வச்சிருங்க, பாஜக அணிக்கு விழுந்திருக்குன்னு வச்சிருங்க. நாம் தமிழர் 4% கீழே போயிருக்கும். அதே சமயத்துல இங்க வந்து பாஜக அணிக்கு வந்து பாஜக தனிப்பட்ட முறையில் பாஜகனுடைய ஓட்டு வங்கியும் கூடி போயிருக்கும், அந்த கூட்டணியினுடைய ஓட்டு வங்கியும் கூடி போயிருக்கும். கூடும்போது அது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி போயிருக்கும் இவங்களுக்கு. சரி, அவங்களுடைய பித்தலாட்டத்துல இதுவும் ஒண்ணு. அது வரக்கூடிய நாளையில இன்னும் எவ்வளவுதான் பித்தலாட்டம் பண்ணுவீங்க? சரிதானே? நடக்க போகுது. எப்படியோ 2026 வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி அமைக்க போகுது. திமுக அணி இந்த அணி ஒலையாம இருந்தாலும் சரி, கலையாம இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பதம் பார்க்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன டயலாக் தான், தெருவும் தொண்டையுமா ஆகியாச்சு. ஏன்னா அந்த ரெட்டையில வச்சு இவ்வளவுதான் மேக்சிமம்னு போட்டாச்சு. 2026 என்ன பண்ணுவாரு? இதே மாதிரி தான் வந்து தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னா இந்த ஓட்டும் இல்லாம போயிடும். கண்டிப்பாக இது வந்துடும், மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு வேணா ஓட்டு போடுவானா? போட மாட்டாங்க. இந்த வாட்டி ஏதோ தப்பி தவறி அங்கங்கேயோ போட்டதுல இதுலயே மிகப்பெரிய ஒரு சீரழிவு தான். 2014 30 அதாவது 39க்கு 37 இடத்துல அந்த ஜெயலலிதா அந்த அம்மா தனியா நின்று வெற்றி பெற்றாங்க. இப்ப இவரு வந்து தேமுதிக கூட கூட்டணி வச்சு, அப்புறம் எஸ்டிபிகே கூட கூட்டணி வச்சு, இப்படிலாம் ஒரு கூட்டணி தான் அமைச்சிருக்காரு. அப்படி அமைச்சிருந்த பிறகும் கூட அவங்களால வந்து 20% ஓட்டுக்கு மேல போக முடியல. ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. அதை விட பல இடங்கள்ல டெபாசிட் இழந்து கன்னியாகுமரி மாதிரியான தொகுதியில 4வது இடத்துக்கு போய் அசிங்கப்பட்டது தான் மிச்சமாகி போச்சு. அதனால வரக்கூடிய 2026 பாஜகவுக்கு இப்ப மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. பாஜக தான் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுன்னா பாஜக தான். ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் காருவுக்கு அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இப்ப இருக்காரு. மீண்டும் தமிழகத்துல ஒரு காமராஜர் ஆட்சி அமையணும் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு உள்ள ஆளு, அண்ணாமலை மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அது சாத்தியம் ஆகும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மதுவை ஒழிக்கனாலும் சரி, திமுகவில் முடியாது, அண்ணா திமுகவில் முடியல. இதே போதைப் பொருட்கள் சந்து பந்தெல்லாம் அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்தெல்லாம் தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னாலே அந்த அண்ணாமலையால் அனுப்பிவிடப்பட்ட இந்த அண்ணாமலையால் மட்டும்தான் முடியுங்கிறத தமிழக மக்கள் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து வர காலங்களில் இன்னும் அது புரிதல் அதிகமாக ஏற்படும். அப்படி ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக பாஜக தலைமையில ஒரு அணி அமைச்சு அந்த அணி தான் வரக்கூடிய ஆளுங்கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக அமரப் போகிறாருங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.